Welcome to all. 12th standard mathematics, chapter number 3, theory of equation, சமன்பாட்டியல். previous video வரைக்கும் example 3.18 வரைக்கும் முடிச்சிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து example 3.19 இருந்து தொடர்ச்சியாக 4 செம்மு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் ஏபியில் இருப்பதற்கான நிபந்தனையை காண்க. இந்த ஏபினா நீங்கள் ஏற்கனவே படிச்சுப்பீங்க. அப்போ ஏபினா அர்த்மேட்டிக் ப்ரோக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் இதனுடைய மூலங்கள் வந்து இருப்பதற்கான நிபந்தனையை பெறுகன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் வியட்டாஸ் ஃபார்முலா வச்சு தான் செய்ய போகிறோம். அப்டைன் த கண்டிஷன் தட் த ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் இன் ஏபி. இது வந்து கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் வந்து எதில் இருக்கணுமா? அப்போ இந்த ஏபியில் இருப்பதற்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க. ஏன்னா வந்து இது கம்பல்சரியில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதுக்காண்டி. அப்போ சொல்யூஷன் போகிறப்ப முதலில் கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை முதல்ல எழுதணும். அதான் கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறப்ப வியட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ, டி வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வேல்யூனா இந்த இடத்துல இருக்கிறது 1, ஓகே. இந்த பி வேல்யூ பி, ஓகே. இந்த சி வேல்யூ என்னது கியூ, ஓகே. இந்த டி வேல்யூ எவ்வளோப்பா ஆர். இதெல்லாம் எழுதிக்கிட்டு வியட்டாஸ் ஃபார்முலானா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்போ S1னா அந்த 3 மூலங்களுடைய கூட்டல் பலன், அதாவது S1, S2, S3 இதெல்லாம் சுருக்கமாக போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ S1னா மைனஸ் பி பை ஏ, S2னா சி பை ஏ, S3னா மைனஸ் டி பை ஏ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு S1 கண்டுபிடிப்போம். அப்போ S1னா மைனஸ் பி பை ஏ. அப்போ மைனஸை வச்சுக்கிட்டு இந்த பி வேல்யூ எவ்வளவு பி பை ஏ வேல்யூ எவ்வளவு 1. அப்போ மைனஸ் பி பை 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு மைனஸ் பி. அப்போ S1 வேல்யூ எவ்வளோப்பா மைனஸ் பி. இதை பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம S1, S2, S3 தான் வந்து பயன்படுத்த போகிறோம். அப்போ S2 ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ சி வேல்யூ எவ்வளோப்பா Q, ஏ வேல்யூ 1. அப்போ Q பை 1 இஸ் ஈக்குவல் டு Q. அப்போ S2 வேல்யூ எவ்வளவு Q. இந்த S3 கண்டுபிடிக்கணும். அப்போ மைனஸ் டி பை ஏ. அப்போ மைனஸ் டி என்பது எவ்வளோப்பா ஆர். அப்போ ஏ வேல்யூ எவ்வளவு 1. அப்போ மைனஸ் ஆர் பை 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர். அப்போ S3 என்பது மைனஸ் ஆர். அப்போ S1, S2, S3 இந்த மூணையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன் கண்டுபிடிக்கிறோம்னா அந்த வியட்டாஸ் ஃபார்முலா வச்சு தான் வந்து நம்ம வந்து ஈக்குவேஷனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஆனாலும் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு சம்மாக இருந்தாலும் மறக்காமல் S1, S2, S3 மறக்காமல் கியூப் ரூட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ மூலங்கள் ஏபியில் உள்ளலன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. த ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. அப்போ ஏபியில் இருக்கிறோம்னா எங்கே நம்மளுக்கு தெரியும், ஏபியில் 3 எண்கள். அப்போ 3 படி சமன்பாடுங்கிறதுனால 3 ரூட்ஸ் வேணும். அதனால் 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ மைனஸ் டி, ஏ, ஏ ப்ளஸ் டி, இதுதான் ஏபியினுடைய ஜென்ரல் ஃபார்ம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏ மைனஸ் டி ஒரு ரூட்டு, ஏ ஒரு ரூட்டு, ஏ ப்ளஸ் டி ஒரு ரூட்டு இப்படி வச்சுக்கலாம். அல்லது ஈக்குவேஷனில் போகிறதுனால எக்ஸ்லேயும் வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் டி கமா எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் டின்னு வைக்கலாம். அல்லது இப்படி வைக்கலாம், ஆல்பா மைனஸ் டி கமா ஆல்பா கமா ஆல்பா ப்ளஸ் டி. அப்போ இந்த மெத்தடு இது வகை, இது ஒரு வகை, இது ஒரு வகை, எப்படி வேணாலும் நம்ம வச்சு செஞ்சுக்கிறலாம். அப்போ 3 ரூட்டுன்னு சொல்லிட்டாவே ஏபின்னு சொல்லிட்டாவே ஒன்று இந்த மெத்தடில் வச்சு செய்யலாம், அல்லது இதில் வச்சு செய்யலாம், அல்லது இதில் வச்சு செய்யலாம். இதில் வச்சு செய்ய வேண்டாம். காரணம் என்னன்னா இங்கே வந்து ஏபிசிடி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டி மட்டும் இருக்குது. இந்த இதில் பார்த்தா என்ன இருக்குது டி மட்டும் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஃபார்மில் கொடுத்தனால நம்ம எக்ஸை வந்து ரூட்டுன்னு எடுத்து செய்வோம். அதுதான் வந்து புக்கில் இருக்க மெத்தடு. அதனால் இதவே யூஸ் பண்ணலாம்.
இங்கு ஒரு மூலம் என்பது எக்ஸ் என்க. நம்ம எக்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம், அதனால தான் எழுதியிருக்கோம். லெட்ஸ் எக்ஸ் பி ஏ ஒன் ரூட். அப்போ இதை வந்து நம்ம ரூட்ஸாக வந்து அப்ளை பண்ணி செய்ய போகிறோம். அப்போ அந்த ரூட் என்ன, எக்ஸ் மைனஸ் டி கமா எக்ஸ் ப்ளஸ் டின்னு வச்சு செய்ய போகிறோம். ஒரு பையன் கேட்கலாம், அப்போ எதுக்கு சார் 3 இது எழுதியிருக்கீங்கன்னு கேட்கலாம். அப்போ உனக்கு சம்வாட் ஐடியாஸ் வேணுங்கிறதுக்காண்டி 3 எழுதியிருக்கேன். நம்ம இதை மட்டும்தான் வச்சு ஆன்சரில் பண்ண போகிறோம். அந்த ஏபியினுடைய மூலங்கள் ரூட்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் டி கமா எக்ஸ் ப்ளஸ் டி இன்னும் அப்ளை பண்ணியாச்சுப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து இந்த S1 ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, S1 S2 S3 இதை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள். அப்போ S1 ஏற்கனவே கண்டுபிடிச்சது மைனஸ் பி, S2ங்கிறது Q, S3ங்கிறது மைனஸ் ஆர். நம்மளுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் பேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த S1 எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இந்த ரூட்ஸில் கனெக்ட் பண்ணணும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 கொடுத்துருக்கீங்க பாருங்களேன். S1னா மைனஸ் பி எல்லாம் தெரியும். அப்போ S1 என்பது என்ன, 3 மூலங்களின் கூட்டல் பலன், அதாவது சம் ஆஃப் த 3 ரூட்ஸ், அவ்வளோதான். அப்போ 3 ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் டி எக்ஸ் ப்ளஸ் டி 3 ஆட் பண்ணிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு பின்னு வைக்கணும். இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் டி இருக்குது, இந்த இடத்துல ப்ளஸ் டி இருக்குது, அது அப்படியே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். எக்ஸ் இருக்குது. அப்போ 3x ஈக்குவல் டு மைனஸ் பி. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ மைனஸ் பி பை 3. அப்போ எக்ஸுங்கிறது ரூட்டுன்னு தானே வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எக்ஸ் என்பது மைனஸ் பி பை 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை பாக்ஸ் நம்பர் 1ன்னு அப்படியே போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் S2 S3 தேவைப்பட்டால் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் வேல்யூ மைனஸ் பி பை 3ன்னு போட்டால் போதும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் வந்து ஏபியில் இருப்பதற்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியில் தான் இருந்து நம்ம எக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால் வந்து அந்த ஈக்குவேஷனில் வந்து ஏபி அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு அந்த கண்டிஷன் ஈஸியாக வந்துடும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா, அப்போ எக்ஸ் வேல்யூ என்பது மைனஸ் பி பை 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கிவன் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் QX ப்ளஸ் R = 0. இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த எக்ஸ் என்பது ரூட் தானேப்பா, இதுதானே ரூட்டு. அந்த ரூட்டில் தூக்கி என்ன பண்ணோம், அந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஈஸி ஆன்சர் கிடச்சிட போகுது. அப்போ எக்ஸ் கியூப்னா என்ன, அப்போ மைனஸ் பி பை 3 கியூப் ப்ளஸ் அப்போ பி இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, மைனஸ் பி பை 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் QXன்னு என்ன, அப்போ Q இன்ட்டு மைனஸ் பி பை 3 இன்ட்டு ப்ளஸ் R வேல்யூ தெரியாது, நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ சுருக்கமாக இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பி பை 3 அப்படியே அந்த கிவன் ஈக்குவேஷனில் வந்து என்ன பண்ணிடணும், அப்ளை பண்ணிடணும். அதுக்கடுத்தது அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கப்பா, மைனஸ் பி பை 3 ஹோல் கியூப்னா மைனஸ் பி கியூப்ங்கிறப்ப ஆன்சர் வந்து மைனஸ் பி கியூப் தான். பை 3 கியூப்னா எவ்வளோப்பா, 27. 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 = 27. ஓகே, இதெல்லாம் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பி அப்படியே வச்சுட்டு இந்த ப்ராக்கெட்டை மொதல் சுருக்குங்க. அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் பண்ண எவ்வளோப்பா, ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர்னா 9. இந்த மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிரும், நம்மளுக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸு அப்போ பி இன்ட்டு கியூ பி கியூ பை 3 இந்த 6 அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மைனஸ் பி கியூ பை 27 அப்படியே எழுதிட்டேன். இந்த இடத்துல வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் பி இன்ட்டு பி ஸ்கொயர் அப்போ எவ்வளோப்பா, பி கியூ பை 9 கிடச்சிருது. இந்த இடம் மைனஸ் பி கியூ பை 3 அப்படியே எழுதியாச்சு, ப்ளஸ் 6 அப்படியே எழுதியாச்சு. இனிமேல் வந்து சுருக்க வேண்டியது ஈஸியாக சுருக்கிடலாம். ஏன்னா சிம்பிளாக சுருக்கிறதெல்லாம் என்ன பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் சுருக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், மல்டிபிள் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். இனிமேல் என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மைனஸ் பி கியூ பை 27 ப்ளஸ் பி கியூ பை 9 மைனஸ் பி கியூ பை 3 ப்ளஸ் R = 0. இதில் வந்து முடிச்சிருக்கோமா, இந்த இதில் வந்து முடிச்சிருக்கோம். அப்போ இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாது, எல்சிஎம் எடுக்கணும். அப்போ எல்சிஎம்னா 27 9 3 பை போட்டு 1 போட்டுக்கோங்க. அப்போ 3 9 27க்கு எல்சிஎம் என்னப்பா, 27 தான் எல்சிஎம், எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ 27 வந்து 27 டிவைட் பண்ணால் 1, அப்போ வந்து மைனஸ் பி கியூப். ஓகே,
இந்த இடத்துல என்ன இருக்குது 9, இந்த இடத்துல எவ்வளோ இருக்குது 27, அப்போ 3 தடவை அடங்குமா, அப்போ 3p³ ஓகே. அதுக்கடுத்து இங்கே 3 இருக்குது, இந்த இடத்துல 27 இருக்குது, 9 டைம்ஸ் 9 தடவை வந்து டிவைட் ஆகும். அப்போ -9p³ ப்ளஸ் இந்த இடத்துல 1 இருக்குது, இந்த 27 இருக்குது, அப்படியே மல்டிபிள் பண்ணால் 27r பை 27 = 0. அப்போ -p³ ப்ளஸ் 3p³ மைனஸ் 9p³ ப்ளஸ் 27r பை 27 27 = 0. இந்த 27 வந்து இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அந்த ஆன்சர் என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ மிச்சம் என்னப்பா இருக்குது -p³ இது 3p³ மைனஸ் 9p³ ப்ளஸ் 27r = 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தம்பி 3p³ இந்த இடத்துல -p³, அப்போ இதை மட்டும் சிம்பிளை பண்ணலாம். அப்போ 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2, அப்போ 2p³. அப்போ 3p³ -p³ கழிச்சோம்னா எவ்வளவு 2p³. இந்த -9p³ ப்ளஸ் 27r = 0. இப்போ என்ன பண்ணலாம், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இதை மட்டும் அந்த நெகட்டிவ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்னா பாசிட்டிவாக மாறிடும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 2p³ ப்ளஸ் 27r = 9p³. அப்போ 9p³ பாசிட்டிவ் வந்துருச்சு. இதோட விட்டுறாமல் புக்கு ஆன்சர் வரணும்னா qpq அதாவது 9pq = 2pq ப்ளஸ் 27rன்னு முடிச்சிடலாம். இதுவே ஏபியினுடைய கட்டுப்பாடு. அவங்க கேட்டாங்க இல்லையா, கண்டிஷன் ஃபார் ஏபி ஆஃப் த கியூபிக் பாலினாமியல் கேட்டாங்க இல்லையா, அந்த முப்படி சமன்பாட்டுக்கு ஏபி இருப்பதற்கான கட்டுப்பாடு என்பது 9p³ = 2pq p³ ப்ளஸ் 27r அப்படின்னு முடிச்சிடணும். இது வந்து எக்ஸாம்பிள் 3.19. அப்போ 19வது எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3.20 பார்க்க போகிறோம். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த சம்மெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறது முக்கியம் இல்லை, நீ வந்து ஒயிட் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வரும், மறந்துடாதீங்க. எக்ஸாம்பிள் 3.20 ax³ ப்ளஸ் bx² ப்ளஸ் cx ப்ளஸ் d = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் ஜிபியில் இருப்பதற்கான நிபந்தனையை காண்க. ஜிபினா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், வேற ஒன்றும் இல்லை. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் 3.19 அதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் இருப்பதற்கான நிபந்தனை என்னன்னு கேட்டாங்க. இந்த சம்மில் ஜிபியில் இருப்பதற்கான நிபந்தனையை காண்க. இங்கு a, b, c, d ≠ 0 என கொள்ள வேண்டும் சொல்லியிருக்காங்க. Find the condition that the roots of ax³ plus bx² plus cx plus d = 0 are in GP. Assume that a, b, c, d not equal to 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஜிபியில் இருப்பதற்கான கண்டிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மு வந்து ஏபியில் கேட்டாங்க, இந்த சம்மு வந்து ஜிபியில் கேட்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஃபஸ்ட்டு வந்து எழுதியிருக்கும் பாருங்க சொல்யூஷன். லெட் த ரூட்ஸ் ஆர் இன் ஜிபி, அதாவது மூலங்கள் ஜிபியில் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜிபியில் உள்ளனா அந்த மூலங்கள் என்னென்ன, த ரூட்ஸ் ஆர் லெட் த ரூட்ஸ் ஆர். அப்போ ஏபின்னா அங்கே படித்தோம் a - d, a + dன்னு படித்தோம். ஆனால் ஜிபினா இப்படி வைக்கணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் a/r, a/r, இது வந்து ஜிபிக்கு ஃபார்மேட். அந்த 3 எண்கள் கண்டுபிடிப்போம் இல்லையா, 3 மூலங்கள் அந்த இதுக்கு. இங்கே ஏன்னு வந்ததுனால அங்கே ஆன்சர்லேயும் ஏபிசிடி தான் ஈக்குவேஷனில் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அந்த ஏ இருக்க வேண்டிய இடத்துல பூரா ஆல்பா அப்ளை பண்ணிட்டு வேற ஒன்றும் இல்லை, ஆல்பா/r, ஆல்பா ஆர் அப்படி மாற்றிருக்கேன். ஏன் மாற்றிருக்கீங்கன்னா இந்த ஏவுக்கும் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஏவுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை.
ஈக்குவேஷனும் ஏயில் இருக்குது, நம்மளும் ஆன்சர் ஏலையும் வச்சா கன்ஃபியூஸ் வந்துடும். அதனால் இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். இதில் செய்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஆல்பா கண்டுபிடிச்சி அப்ளை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஏ கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணாலும் கன்ஃபியூஸ் வந்துடும், மறந்துடாதீங்க. இதை செலக்ட் பண்ணுறது நல்லது. அப்போ லெட் த ரூட்ஸ் ஆர் ஆல்பா பை ஆர் கமா ஆல்பா கமா ஆல்பா ஆர்னு வச்சுக்கோங்க. இதுவே அந்த சமன்பாட்டின் மூலங்கள் என்க. அப்போ கிவன் ஈக்குவேஷன், அப்போ கொடுக்கப்பட்ட சமன்பாடு என்ன? அப்போ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். என்ன? ax cube plus bx square plus cx plus d equal to 0. இதுதான் கிவன் ஈக்குவேஷன். நம்ம இந்த வியட்டாஸ் ஃபார்முலா மறந்துடாதீங்க. S1 S2 S3 இந்த மூணுமே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. ஏன்னா வியட்டாஸ் ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கியூபிக் ரூட் ஈக்குவேஷன் சொன்னதுனால இது S1ங்கிறது மைனஸ் பி பை ஏ, S2ங்கிறது சி பை ஏ, S3ங்கிறது மைனஸ் டி பை ஏ அப்படியே எழுதினாவே போதும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடியது பூராமே ஏபிசிடி ஸ்டாண்டர்ட் நம்பர்ஸ் தான். அப்போ S1 மைனஸ் பி பை ஏ, S2 சி பை ஏ, S3 மைனஸ் டி பை ஏ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே ரூட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மூலங்கள் என்ன சொல்லியிருக்கான்? ஆல்பா பை ஆர் கமா ஆல்பா கமா ஆல்பா ஆர்னு வச்சுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா கவனிங்க. S1ங்கிறது ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ S1னா 3 மூலங்களையும் கூட்ட வேண்டும். அப்போ சம் ஆஃப் த 3 ரூட்ஸ், அப்போ சிங்கிளாக ஆட் பண்ணும். அப்போ ஆல்பா பை ஆர் ப்ளஸ் ஆல்பா ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இதை என்ன பண்ணலாம்? இங்கேயும் ஆல்பா இருக்குது. அந்த ஆல்பாவை வெளியில் எடுத்துட்டா அப்போ 1 பை ஆர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணி கூட நீ பார்த்துக்கங்களேன், கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ ஆல்பா வெளியே எடுத்துட்டா 1 பை ஆர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஜிபியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிக்கணும், ஏன்னா இல்லைனா கன்ஃபியூஸ் வந்துடும். அப்போ S1னா உனக்கு பிரச்சனை இல்லை, தனித்தனியாக ஆட் பண்ணுறது தான், ஒன்றும் இல்லை. S2ங்கிறது 2 எடுத்து ஆட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 2 எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ 2 எடுக்கணும். அதாவது ஏபிசி 3 ரூட் இருந்தால் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஎன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 2 எடுத்து ஆட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ரெட்டையாக ஆட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 2 எடுத்தால் ஆல்பா பை ஆர் இன்ட்டு ஆல்பா ப்ளஸ் ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஆர் ப்ளஸ் ஆல்பா ஆர் ப்ளஸ் ஆல்பா பை ஆர் ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ S2னா சி பை ஏ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ S2 என்பது சி பை ஏ. அப்போ S2 என்பது எவ்வளவு? சி பை ஏ. அப்போ இதை மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் பை எவ்வளவு? ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் இது ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் ஆர். இந்த இடத்த மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்க. ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் பை ஆர். இது ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்பா ஆர் இன்ட்டு ஆல்பா பை ஆர். இந்த ஆரையும் இந்த ஆரையும் என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிட்டா ஆல்பா இன்ட்டு ஆல்பா ஸ்கொயர் கிடைக்குது, ஈக்குவல் டு சி பை ஏ அப்படியே வருது. அப்போ என்ன கிடச்சிருக்கு? ஆல்பா ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏன்னு கிடைக்குது. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணலாம்ப்பா? அப்போ ஆல்பா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ ஆல்பா ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துட்டா இந்த ஆல்பா ஸ்கொயர், இங்கே ஆல்பா ஸ்கொயர், இங்கே ஆல்பா ஸ்கொயர், அந்த ஆல்பா ஸ்கொயரை மறக்காமல் வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்குது? ஆல்பா ஸ்கொயர் இன்ட்டு 1 பை ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ 1 பை ஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு சி பை ஏ கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை S3 அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ S1 கண்டுபிடிச்சிட்டோம், S2 கண்டுபிடிச்சிட்டோம், S3 கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடுங்க. 2 பை 1, அந்த 2 பை 1 போட்டால் நம்மளுக்கு ஆல்பா வேல்யூ கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ 2 பை 1. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை முதல் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுங்கள். அப்படி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடச்சிடும். ஏன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கணும்னா இப்படி தான் செஞ்சாகணும். அப்போ 1/2 போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும். நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும்?
2/1 தான் போட வேண்டும். அப்போ 2/1னா S2/S1 வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய S2 ஆல்பா ஸ்கொயர் 1 + r + 1/r இங்கே எழுதியிருக்கான் பை. இது ஃபஸ்ட்டு S1 எவ்வளவுப்பா ஆல்பா இன்ட்டு 1 + r + 1/r. இந்த இடம் ரைட் ஹேண்ட் சைடு S1 எவ்வளவு, S2 எவ்வளவு, C/A இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க பை. அங்கே S1 எவ்வளவு -B/A. அதுக்கடுத்து கம்பேர் பண்ணால் இங்கே பாருங்கப்பா, இதையும் ஒரே மார்க்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஆல்பா ஸ்கொயர் பை ஆல்பான்னா இந்த ஆல்பாவில் இந்த ஆல்பா கட் பண்ணிட்டு ஒரு ஆல்பா மட்டும் வச்சுருக்கோம். அப்போ என்ன மிச்சம் இருக்குது இந்த சைடு, ஆல்பா மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம், இது ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம். அப்போ கீழே இருக்கிறத தலைகீழாக மாற்றி போடணும், மறந்துடாதீங்க, ரெசிப்ரோக்கலாக மாற்றி போடணும். அப்போ C/A இன்ட்டு வகுத்தலை பெருக்கலாக மாற்றும் பொழுது அந்த டினாமினேட்டரை வந்து என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். அப்போ C/A இன்ட்டு மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த B/Aனா A/Bயாக மாறிடும். அப்போ இது எல்லாத்தையும் சுருக்குனா என்ன கிடைக்கும்ப்பா, அப்போ மைனஸ் இங்கே பாருங்கள் ஏக்கு கேன்சல் பண்ணுங்கள். அப்போ -C/B கிடச்சிரும். அப்போ -C/B கிடச்சிரும். அப்போ ஆல்பாவினுடைய வேல்யூ -C/B. இது வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம S3ல் வந்து அப்ளை பண்ணால் முழுமையான தெளிவான ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 S3 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ S3னா என்ன, -D/A எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ S3னா ப்ராடக்ட் ஆஃப் 3 ரூட்ஸ், அதாவது 3 மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ ஆல்பா பை ஆர் இன்ட்டு ஆல்பா ஆர் ஈக்குவல் டு -D/A. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஆர் இருக்குது, அதை ரெண்டையும் கட் பண்ணிட்டா ஆல்பா இன்ட்டு ஆல்பா வந்து இருக்குது. அப்போ ஆல்பா கியூப் ஈக்குவல் டு -D/A. அப்போ ஆல்பா கியூப் ஈக்குவல் டு -D/Aன்னு கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஆல்பா வேல்யூவை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். we know that ஆல்பா ஈக்குவல் டு -C/B³ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆல்பா கியூப் இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஆல்பா கியூப்புங்கிறது -D/A நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஆல்பாவுக்கு பதிலாக -C/Bயை வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ -C/B ஹோல் கியூப் ஈக்குவல் டு -D/A. அப்போ -C³ அப்போ -C³ தான். அப்போ இது வந்து B³ இருக்கு இல்லையா கீழே, அப்போ B³ தான். அதுக்கடுத்து -D/A. இந்த ரெண்டு சைடு மைனஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிட்டா C³/B³ ஈக்குவல் டு D/A அப்படின்னு கிடச்சிருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டீனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க D/Aவை. அப்போ C³/B³ ஈக்குவல் டு D/A இருக்கு இல்லையா, இதை ஃபைனல் ஆன்சர் வேணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. அப்போ கிராஸ் பண்ணால் A இன்ட்டு C³, அப்போ AC³ ஈக்குவல் டு D இன்ட்டு B³ ஈக்குவல் டு DB³ கிடச்சிருது. அப்போ A இன்ட்டு C³ ஈக்குவல் டு D இன்ட்டு B³ கிடச்சிருது. இதுதான் வந்து அவங்க கேட்ட கண்டிஷன், ஜிபிக்குரிய கண்டிஷன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா A, B, C, D என்பது நாட் ஈக்குவல் டு 0 வரணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது கரெக்ட் தான். எது வந்து 0 வந்தாலும் ஆன்சர் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதனால் கண்டிப்பாக அவங்க 0 வரக்கூடாதுன்னு சொன்னது உண்மையாயிருச்சு. இது வரைக்கும் 2 சம்மு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து 3rd சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த சம்மெல்லாம் வந்து நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தால் தான் ஈஸியாக வரும். எக்ஸாம்பிள் 3.21 x³ + px² + qx + r = 0 மூலங்கள் இசைத்தொடர் முறையில் உள்ளன. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து இசைத்தொடர் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், அதாவது HPயில் உள்ளனன்னு சொல்லிட்டா 9pqr = 27r³ + 2q³ என நிறுவி. அப்போ 9pqr = 27r³ + 2q³ என நிறுவின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து pqr ≠ 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0 வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு HPயில் இருக்குன்னு சொல்லிட்டா அந்த ப்ரூஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் த ரூட்ஸ் ஆஃப் x³ + px² + qx + r = 0 ஆர் இன் HP. HPனாவே ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், வேற ஒன்றும் இல்லை. தென் ப்ரூவ் தட்
9pqr is equal to 27r cube plus 2q cube. Assume that pqr not equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹச்பின்னு சொல்லிட்டாவே கண்டிப்பாக ஏபியையும் ஜிபியையும் கண்டிப்பாக நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஏபினா என்ன, ஜிபினா என்ன, ஹச்பினா என்ன, அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா தான் உனக்கு ஈஸியாக வழங்கும். அப்போ இங்கே எழுதிருக்கு பாருங்க. அப்போ ஏபினா அர்த்மேட்டிக் ப்ரோக்ரஷன் எப்படி இருக்கும்னா ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அப்போ ஏபியினுடைய 3 நம்பர்ஸ் 3 ரூட்ஸ் இந்தது. அப்போ ஹச்பின்னா என்ன அர்த்தம்னா ஏபியினுடைய தலைகீழி, அதுதான் ஹச்பி. அப்போ ஹச்பி என்பது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஏபி. அப்போ இதை பாருங்கள், தலைகீழாக போட்டுருக்க பாருங்கள். 1/a மைனஸ் டி கமா 1/a கமா ஏ ப்ளஸ் டிங்கிறது 1/a ப்ளஸ் டி. அப்போ ஏபினா இப்படி எழுதணும், ஹச்பினா 1/ல போட்டு எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. இது கம்பேர் பண்ணாவே உனக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இது தெரிஞ்சாவே போதும். ஏபினா எப்படி இருக்கும், ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டியில் இருக்கும். ஹச்பினா எப்படி இருக்கும், 1/a மைனஸ் டி கமா 1/a கமா 1/a ப்ளஸ் டி இந்த வடிவத்தில் இருக்கும். அதுக்கடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட்டை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஏன்னா ஏபியில் ஒரு மூலம் எக்ஸ் என்க, அப்போ ஹச்பியில் ஒரு மூலம் 1/x. இதுதான் இதனுடைய பேசிஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஏபியில் ஒரு மூலம் எக்ஸ்ன்னு வச்சா ஹச்பியில் ஒரு மூலம் எப்படி இருக்கும், 1/xல இருக்கும். அதான் 1 ரூட் இன் ஏபி இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, 1 ரூட் இன் ஹச்பி இஸ் ஈக்குவல் டு 1/x. இதை வச்சு தான் இது எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க கொடுத்த சம்மு எதில் இப்போ இருக்குது, அவங்க கொடுத்த சம்மு வந்து ஹச்பியில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏபியில் எழுதணும், வேற ஒன்றும் இல்லை. given ஈக்குவேஷன் இன் ஹச்பி, கொடுக்கப்பட்ட ஹச்பியின் சமன்பாடு. அந்த given ஈக்குவேஷன் வந்து ஹச்பியில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஹச்பி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஹச்பி ஈக்குவேஷன். அப்போ ஏபி ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் அப்போ எக்ஸினுடைய தலைகீழி தான் வந்து 1/x. அப்போ ஹச்பிக்கும் ஏபிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, பார்த்துக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/x அப்ளை பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஹச்பி ஈக்குவேஷன்லேருந்து ஏபி ஈக்குவேஷனுக்கு மாற்றணும்னா தலைகீழாக மாற்றி போடணும், ரெசிப்ரோக்கலாக போடணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/x அப்ளை பண்ணணும். அப்போ 1/x கியூப் ப்ளஸ் பி இன்ட்டு 1/x ஸ்கொயர் ப்ளஸ் q இன்ட்டு 1/x ப்ளஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/x ஹோல் கியூப்னா 1/x கியூப் ப்ளஸ் இது p இன்ட்டு 1/x ஸ்கொயர்னா அப்போ p/x ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து q/x ப்ளஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு 0. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும். எல்சிஎம் எடுத்து போடலாம் அல்லது எல்சிஎம்மை மல்டிபிள் பண்ணியும் போடலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் இருக்குது, கீழே கான்ஸ்டன்ட் வந்து 1 இருக்குது. அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் கிடைக்குது. அப்போ அந்த எக்ஸ் கியூப் வந்து பெரிய பவர்னால் அப்போ எக்ஸ் கியூபை இருபுறமும் பெருக்க வேண்டும். அப்போ மல்டிபிள் பை எக்ஸ் கியூப் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இருபுறமும் எக்ஸ் கியூபால் பெருக்குக. ஏன் பெருக்கிறோம்னா இந்த டினாமினேட்டர் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் பூரா கேன்சல் ஆகிறதுக்காண்டி தான் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் கியூபால் மல்டிபிள் பண்ணால் அப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு 1/x கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு p/x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு q/x ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ரெட் கலரில் பூரா எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் எழுதின பூராமே எக்ஸ் கியூபால் மல்டிபிள் பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த எக்ஸ் கியூபை வந்து இப்போ கேன்சல் பண்ணி ஆன்சர் போட போகிறோம். நல்லா கொஞ்சிக்கோங்க. இந்த எக்ஸ் கியூபுக்கு கேன்சல் ஆகிட்டா அப்போ என்ன மிச்சம் வரும், 1. இந்த ப்ளஸ்ஸு இங்கே எக்ஸ் கியூபு பை எக்ஸ் ஸ்கொயரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டா அது எக்ஸ் பவர் 1 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ பிஎக்ஸ் இங்கே அப்ளை பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எக்ஸ் கியூப் இருக்குது. டிவைட் பண்ணால் அப்போ 2 பவர் மிச்சம் இருக்கும். அந்த எக்ஸுக்கு இந்த இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கு அடுத்தது இது எப்படி வரும், QX ஸ்கொயர் இங்கே எழுதிக்கும் பாருங்க. அதுக்கடுத்து இது கேன்சல் ஆகாது. அப்போ RX கியூப். அப்போ 1 + PX + QX ஸ்கொயர் ப்ளஸ்
ஆர் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு. இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அங்கே எழுதியிருக்கேன், அதாவது திட்ட வடிவத்தில் எழுதியிருக்கேன். அப்போ ஆர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட் பேஜ் சொன்ன மாதிரி ஏபி என்பது ஆர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஒன்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒரு ரூட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், இந்த இதில் பிரதிட்டோம்னா அவங்க கண்டிஷன் கிடச்சிட போகுது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ S1, அப்போ S1னா என்னது மைனஸ் பி பை ஏ, S2னா என்னது சி பை ஏ, S3 என்னது மைனஸ் டி பை ஏ. நம்மளுக்கு எல்லாமே ஃபார்முலா தெரியும். இந்த வியட்டாஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இந்த கண்டிஷன் வேணும்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா எழுதணும். அப்போ ஆர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 1 0. அப்போ ஏங்கிறது எவ்வளோப்பா, அந்த ஆர் எழுதிருக்குன்னா, பிங்கிறது எவ்வளோப்பா கியூ, சிங்கிறது எவ்வளோப்பா பி, இந்த இடத்துல டிங்கிறது எவ்வளவு 1, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். அப்போ S1ங்கிறது மைனஸ் பி பை ஏ, தேர்ஃபோர் S1ங்கிறது மைனஸ் கியூ பை ஆர். அந்த பி வேல்யூ எவ்வளோ இருக்குது கியூ, ஏ வேல்யூ எவ்வளோ இருக்குப்போ ஆர், அப்போ மைனஸ் கியூ பை ஆர். இது S1. கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும், மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது S2. அப்போ S2னா சி பை ஏ, அப்போ சி எவ்வளவு பி, ஏ எவ்வளவு எவ்வளவு ஆர், அப்போ பி பை ஆர். அதுக்கடுத்து S3 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ S3னா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ S3 என்னது மைனஸ் டி பை ஏ, அப்போ மைனஸ் டி என்பது 1, அப்போ ஏ என்பது எவ்வளவு ஆர், அப்போ S3 என்பது மைனஸ் 1 பை ஆர். அப்போ வியட்டாஸ் ஃபார்முலா பிரகாரம் S1 S2 S3 இந்த மூணையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் போய் போட போகிறோம். அப்போ அந்த ஏபியின் மூலங்கள் லெட் த ஏபி ரூட்ஸ் ஆர், அப்போ ஏபியில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ராக்ஷன் இல்லாத ஃபார்ம், அதனால தான் இங்கே அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படி வைக்கலாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு வைக்கலாம். ஆனால் இங்கே ஏற்கனவே S1 S2 S3ல வந்து ஏபிசிடி வந்ததுனால இதை வந்து நம்ம அலோவ் பண்ண வேணாம், கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் வந்து இந்த ஆல்பா மைனஸ் டி கமா ஆல்பா ப்ளஸ் டி இதை அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அப்போ ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அப்போ S1க்கு மைனஸ் கியூ பை ஆர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ S1னா ஏற்கனவே நம்ம நல்லா பழகிருக்கோம். S1 என்னப்பா அந்த ரூட்ஸை வந்து என்ன பண்ணோம், தனித்தனியாக ஆட் பண்ணுறதா வந்து S1. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு S1 வந்து மைனஸ் கியூ பை ஆர் இருக்குது. இந்த 3 ரூட்டை என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். அப்போ ஆல்பா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்பா ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை ஆர். இந்த இடத்துல மைனஸ் டி, இந்த இடத்துல ப்ளஸ் டி கேன்சல் ஆகிட்டா ஆல்பா ஆல்பா ஆல்பா, அப்போ 3 ஆல்பா. அப்போ 3 ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை ஆர். அப்போ ஆல்பா எவ்வளவு மைனஸ் கியூ பை 3 ஆர்னு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆல்பாவை கூட வந்து நம்ம வந்து எக்ஸ்னு கூட மாற்றிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸில் தானே பாருக்கு, நம்ம வந்து இங்கே கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம்ப்பா. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் கியூ பை 3 ஆர்னு கன்வெர்ட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த ஈக்குவேஷனில் வந்து அந்த எக்ஸ் வேல்யூ போய் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் போதும். எங்கே அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள். அந்த ஏபியில் ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனை பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். இந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து எங்கே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த ஏபி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் போய் போட போகிறோம். இந்த ஆர்எக்ஸ் கியூப் ப்ளஸ் கியூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் 1 = 0 இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் வேல்யூ மைனஸ் கியூ பை 3 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இங்கே தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாவே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து மிஸ் ஆகிரும், யோசிச்சுங்க. அதனால் வந்து இதை ஆல்பான்னு வச்சு செஞ்சால் அந்த ஈக்குவேஷன் வந்து ஆல்பான்னு மாற்றணும். நம்ம வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்னு மாற்றிருக்கோம், அப்படியே அந்த எக்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ மைனஸ் கியூ பை 3 ஆர்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். அந்த ஈக்குவேஷன் ஃபைனலாக கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஈக்குவேஷனில் போய் எக்ஸுக்கு பதிலாக இந்த மைனஸ் கியூ பை 3 ஆரை வந்து அப்ளை பண்ண, வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அப்போ ஆர் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு என்ன, மைனஸ் கியூ பை 3 ஆர் ஹோல் கியூப் ப்ளஸ், அப்போ கியூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, மைனஸ் கியூ பை 3 ஆர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் கியூ பை 3 ஆர் ப்ளஸ் 1 = 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணிட்டா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம்.
அப்போ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. எப்படி செய்ய போகிறோம் நல்லா கவனிங்க. அப்போ பாருங்கள், அப்போ ஆர் அப்படியே இருக்கும். அப்போ மைனஸ் கியூ கியூப் அப்படி எழுதிட்டேன் பை இது 3 கியூப் ஆர் கியூப். அப்போ 27 ஆர் கியூப் ப்ளஸ் இந்த கியூ அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த இடம் என்ன ஆகும், மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயராக மாறிடும். அடுத்து 3 ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர், அப்போ 9 ஆர் ஸ்கொயர். அடுத்து ப்ளஸ் பி அப்படியே இருக்கும். மைனஸ் கியூ பை 3r அப்படியே போட்டாச்சு, ப்ளஸ் 1 போட்டாச்சு. அடுத்து மேலே வந்து ஆர் இருக்குது, கீழேயும் ஆர் இருக்குது. அப்போ ஆறும் கட் பண்ணிட்டா மிச்சம் ஆர் ஸ்கொயர் மட்டும் இந்த இடத்துல வந்து மிச்சம் இருக்கும். அப்போ மைனஸ் கியூ பை 27 ஆர் ஸ்கொயர் மறந்துடாதீங்க, ஏன்னா ஒரு ஆர் வந்து கேன்சல் ஆகிடும். ப்ளஸ்ஸு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர் கியூ பை 9 ஆர் ஸ்கொயர் எழுதிட்டேன். இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு, அப்போ மைனஸ் PQ by 3R plus 1 equal to 0. அப்போ இந்த இடம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அப்போ கவுன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த இடம் வரைக்கும் வந்த பின்னால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் வந்து கிடைக்கல. நம்ம ஆன்சர் வேணும்னா என்ன பண்ணணும்னா 27 ஆர் ஸ்கொயரை வந்து என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பண்ணி விட்டுறணும், மறந்துடாதீங்க. அந்த ஈக்குவேஷனால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பை 27 ஆர் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். இந்த ஈக்குவேஷனை வந்து 27 ஆர் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணணும். ஏன் சார்னு ஒரு பையன் கேட்கலாம். இந்த இடத்துல ஆர் இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணால் கேன்சல் ஆகிடும். அது 3 இருக்குது, 9 இருக்குது, 27 இருக்குது. அப்போ இதனுடைய எல்சிஎம் 27 தானே. அப்போ 27 ஆர் ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 27 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் கியூ பை 27 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 27 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கியூ பை 9 ஆர் ஸ்கொயர். அதுக்கடுத்தது இந்த இடத்துல என்னப்பா வரும், ப்ளஸ்ஸு 27 ஆர் ஸ்கொயர், இந்த மைனஸ் PQ பை 3R அப்படியே பண்ணிவிட்டு அடுத்து ப்ளஸ் 1 இன்ட்டு 27 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சுருக்கமாக இந்த இடத்துக்கு பின்னால் 27 ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இது. அப்போ மல்டிபிள் பண்ண பின்னால் கட் பண்ணுங்கள். அந்த 27 ஆர் ஸ்கொயர் இங்கே இருக்குது கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்குது, மைனஸ் கியூ. ஓகே, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 9 இருக்குது, 27 இருக்குது. அப்போ ஒரு தடவை இது 3 டைம்ஸ். அப்போ 3 கியூ. ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஒரு 3 93 27. அப்போ 9. இதில் ஆர் இருக்குது, இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்குது, மிச்சம் ஆர் மட்டும் மிச்சம் இருக்குது. அப்போ 9PQR. அப்போ 9PQR மறந்துடாதீங்க. இது ப்ளஸ்ஸு 27 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ மைனஸ் கியூ ப்ளஸ் 3QQ மைனஸ் 9PQR ப்ளஸ் 27 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம புக் ஆன்சருக்கு வரணும். அப்போ அந்த ப்ரூஃப் வரணும்னா இந்த இடத்துல கியூப் இருக்குது, இந்த இடத்துல 3 கியூப் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும், இது ப்ளஸில் இருக்குது மைனஸில் இருக்குது. அப்போ 2 கியூ ப்ளஸ்ஸு இந்த இடத்துல என்ன இருக்குது 27 ஆர் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டேன். இந்த இடம் 9PQR மைனஸில் இருக்கா, அங்கிட்டு கொண்டு போய் என்ன பண்ணுங்க ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டுருங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2QQ ப்ளஸ் 27 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9PQRன்னு ஃபைனலாக கிடச்சிருக்கு. இதோட விட்டாலும் சரி, இந்த இடத்த வந்து இடம் மாற்றி போட்டாலும் சரி. அப்போ 9PQR ஈக்குவல் டு 2QQ ப்ளஸ் 27 ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த வீடியோவில் இது வரைக்கும் 3 சம் பார்த்துருக்கோம்ப்பா. 3 சம்மே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான சம்ஸ் தான். ஏன்னா இது வந்து கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ செஞ்சாகணும். அதனால தான் இந்த சம்மை விடக்கூடாதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3.22 போக போகிறோம். கொஞ்சம் கவுன்ஸ் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.22 x³ மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 24 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் அந்த சமன்பாட்டின் மூலங்களை காண்க. ப்ரீவியஸ் 3 சம்முமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சம்மாக கொடுத்துட்டாங்கப்பா. அப்போ அதை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து மூலங்களாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்பராக ஆன்சர் கிடைக்கும் நம்மளுக்கு. கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அதுதான் முக்கியமானது. அப்போ ஏபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்முக்கு ஆன்சருக்கு போகலாம். இட் இஸ் known that the roots of the equation x³ minus 6x squared minus 4x plus 24 = 0 are in arithmetic progression. Find its roots. அப்போ ஏபியில் இருந்தால் இதனுடைய ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பழைய சம்மை காட்டிலும் இந்த சம்மு வந்து ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஏன்னா வந்து அது நம்பர்ஸாக தான் இருக்குது. அப்போ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தா என்னப்பா இருக்குது, எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 24 = 0. அதுதான் ஈக்குவேஷன். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த கியூபிக் ரூட் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் கியூப் ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d = 0. அப்போ a வேல்யூ 1, b வேல்யூ எவ்வளோப்பா -6, c வேல்யூ -4, d வேல்யூ 24. அப்போ a b c d கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா இந்த சாப்டரை பொறுத்தளவுக்கு கியூபிக் ஈக்குவேஷன், 4th டிகிரி ஈக்குவேஷன், 2nd டிகிரி ஈக்குவேஷன் எதுவாக இருந்தாலும் வியட்டாஸ் ஃபார்முலா பயன்பட்டே ஆகும். அதனால் கேர்ஃபுல்லாக அதை கவனிச்சுட்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் S1னா -b/a நம்மளுக்கு தெரியும். அப்போ S1 என்பது எவ்வளவு, இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு b வேல்யூ -6 பை a வேல்யூ 1, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 6. அப்போ S1 என்பது எவ்வளோப்பா 6. வேற ஒன்றும் இல்லை, S1 S2 S3 கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆல்பா பீட்டா காமா வச்சுக்கிட்டு போய் அங்கே போய் எங்கே போய் அந்த ஏபி ஃபார்முலா போய் அப்ளை பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். வேற ஒன்றும் இல்லை. அப்போ S2ங்கிறது ப்ளஸ்ஸு c/a. அப்போ c எவ்வளோப்பா, அப்போ cனா -4, a எவ்வளோப்பா 1, அப்போ -4. அதே மாதிரி தேர்ட் பாயிண்டை பாருங்கள். அப்போ தேர்ட் பாயிண்டை பொறுத்தளவுக்கு S3 என்பது எவ்வளோப்பா -d/a. இது எல்லாமே உனக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதனால் நல்லா படிச்சிருப்பீங்க நம்பிக்கை இருக்குது. அப்போ S3ங்கிறது -d/a. அப்போ மைனஸ் டிங்கிறது எவ்வளவு 24 பை ஏங்கிறது 1, அப்போ -24. அப்போ S1 என்பது எவ்வளவு 6, S2ங்கிறது -4, S3ங்கிறது -24. இந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டு ஏபியில் போய் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மூலங்கள் ஏபியில் உள்ளனன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மூலங்கள் ஏபியில் உள்ளனன்னா a minus d, a, a plus d அப்படி வைக்கணும் எப்படி சொல்லியிருக்கேன். the given roots are in AP. அப்போ ஏபின்னா என்ன அர்த்தம், a minus d ஒரு ரூட்டு, a ஒரு ரூட்டு, a plus d இன்னொரு ரூட்டு. அப்போ ஏங்கிறது ஃபஸ்ட் நம்பர், டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ். a என்பது முதல் உறுப்பு, d என்பது பொது வித்தியாசம். அப்போ வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வந்து S1 S2 S3 எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிட்டோமா. இந்த நியூ ரூட்ஸை அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து ஏடி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு தேவையான மூலங்கள் கிடச்சிடும். அப்போ S1னா நம்மளுக்கு என்ன தெரியுமா 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ S1னா என்ன அர்த்தம், சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ a minus d ப்ளஸ் a ப்ளஸ் d = 0. இது ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல். அப்போ ஏ 3a இருக்கா, ஆட் பண்ணால் 3a = 6. அப்போ a வந்து 6/3. அப்போ a வேல்யூ இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ a வேல்யூ 2. அப்போ a கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து d கண்டுபிடிச்சா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இந்த இடத்துல எழுதியிருக்கீங்க பாருங்கள், S2 காண தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னா S2 வந்து 2 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது போல் நம்ம என்ன பண்ணலாம், S3 எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ S3ங்கிறது -24 எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ S3னா என்ன அர்த்தம், தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ a minus d இன்ட்டு a plus d = -24. அப்போ தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதனால் என்ன சொல்ல வர்றோம், மல்டிபிள் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், a plus d இன்ட்டு a minus d. அப்போ a² மைனஸ் d². அப்போ இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணிட்டேன். அப்போ a plus d இன்ட்டு a minus d. அப்போ a² மைனஸ் d². இந்த a வந்து அப்படியே இருக்கும் வச்சுக்கிட்டேன். இந்த ஏக்கு வந்து வேல்யூ 2 இருக்கு இல்லையா, அந்த 2வை கூட அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஏக்கு வேல்யூ 2 அப்ளை பண்ணால் அப்போ a எவ்வளோப்பா 2. அப்போ இந்த இடத்துல 2 போட்டாச்சு. அப்போ a²னா 2² மைனஸ் இந்த d² அப்படியே பண்ணியாச்சு. இந்த -24 வந்து அப்படியே வந்துடும். இந்த 2 வந்து டிவைட் பண்ணி விட்டுருங்கப்பா. அப்போ 2 வச்சுக்கிட்டு 2² எவ்வளோப்பா 4 மைனஸ் d² = -24. 4 மைனஸ் d² = -24/2. இப்போ ஓரன் 2, இது 12 2 24. அப்போ -12. இதெல்லாம் நீ 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஏபி சம்லேயே வந்து நல்லா படிச்சிருப்போம். நல்லா கவுன்ஸ் பார்த்துட்டே வாங்க, அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ 4 minus d² = -12. அப்போ -d² = -12. +4 இடம் மாறினா -4. அப்போ -d² = -16. இந்த மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள்.
அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16னா அப்போ டி வந்து எவ்வளோப்பா √16. அப்போ √16னா டி வந்து ±4 கிடைக்கும். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அப்போ டி ஈக்குவல் டு √16. அப்போ டி ஈக்குவல் டு ±4 எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான். அப்போ டிக்கு வந்து ஏக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஏனுடைய மதிப்பு 2 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து டி தான் கண்டுபிடிச்ச போகிறோம். அப்போ டி வந்து ±4 வந்திருக்கு. அப்போ +4 ஒரு ஆன்சர், -4 ஒரு ஆன்சர். அப்போ 2 கேஸ் போடணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ கேஸ் 1. அப்போ when a ஈக்குவல் டு 2 d ஈக்குவல் டு 4. அப்போ ஏக்கு 2 டிக்கு 4 எனில் அப்போ ஏக்கு 2 டிக்கு 4 போட்டால் என்ன கிடைக்குது. அப்போ a - t a + t நல்லா தெரியும். அப்போ ஏக்கு 2 போடுங்க, -4 ஏக்கு 2 ப்ளஸ் டிக்கு எவ்வளவு 4. இதை சுருக்கி போடுங்க. அப்போ 2 - 4 எவ்வளவு 2 -2 இது 2 2 + 4 எவ்வளோப்பா 6. அப்போ அந்த நம்பர் வந்து இதுதான் அந்த மூலங்கள். அப்போ -2, 2, 6 தான் வந்து அந்த தேவையான மூலங்கள். அதுக்கடுத்து -4 போட்டால் ரெசிப்ரோக்கலாக போட்டால் போதும், தலையில போட்டால் போதும். அல்லது 6, 2, -2ன்னு ஆன்சர் வரும். நான் செஞ்சே காமிச்சிருக்கேன். கேஸ் 1 கேஸ் 2னே போட்டு காமிச்சிருக்கேன். கேஸ் 1ங்கிறது ஏக்கு 2 டிக்கு 4 போட்டால் இந்த ஆன்சர் கிடைக்குது. கேஸ் 2 அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அப்போ கேஸ் 2னா 2ஆம் நிலை. when a ஈக்குவல் டு 2 d ஈக்குவல் டு -4. அப்போ ஏக்கு 2 டிக்கு -4 எனில் a - t a + t அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு 2 இந்த டிக்கு வந்து -4 அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு 2 டிக்கு வந்து -4 போடுங்க. அப்போ 2 - +4. அப்போ 2 + 4 6 இது 2 -2. அப்போ 6, 2, -2ன்னு கிடைக்குது. அப்போ 2 ஆன்சர் ஒன்று தான். ஒன்று வந்து -2 2 6 இன்னொன்று வந்து 6 2 -2. அப்போ தலைகீழாக மாற்றி போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த வீடியோஸில் மொத்தம் 4 சம் இருக்குது. 4 சம்மே வந்து 5 மார்க் சம் தான், நல்ல ஸ்ட்ராங்கான சம் தான். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த 4 சம்முமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி எழுதி பார்க்கணும். நோட்டில் நீ எழுதி பார்த்தா தான் வந்து மைண்டில் நிற்கும். நல்லா வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.